பிரபலமான திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள் அனைத்தும் விட்மேட்டில். சிறுவர்களை குறிவைக்கும் தின்பண்டங்கள்ல பிளாஸ்டிக் இருப்பதா சொல்லி அதை கொளுத்தி எரிய விட்டு காட்டுறாங்க. அது பிளாஸ்டிக்கா? இல்ல, முக்கியமான விஷயம் என்னன்னா, புதிய இந்த மாதிரி ரெடி டு ஈட் உணவுகள் எல்லாத்துலயுமே நிறைய சிறு சிறு ரசாயனங்கள் இருக்கும். ஒரு சிப்ஸா இருக்கட்டும், இல்ல சீஸ் பால்ஸ் சொல்லுவாங்க. குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த குர்குரே மாதிரியான உணவுகள் எல்லாத்திலையுமே பாத்தீங்கன்னா அதனுடைய வடிவம் விரும்பிய வடிவத்துக்கு கொண்டு வர்றதுக்காக, அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக, அப்புறம் அதை மீண்டும் மீண்டும் தேடி வந்து சாப்பிடணும், இந்த பிராண்டை வாங்கணுங்கிறதுக்காக அவர்கள் மூளையில் உட்கார்ந்து கொண்டு தூண்ட செய்யக்கூடிய ரசாயனங்களை கலந்துதான் இந்த மாதிரி உணவுகள் வருது. இந்த ரசாயனங்கள் எல்லாம் உப்புக்கள் தானே. எல்லா ரசாயனமும் ஏதோ ஒரு வகை உப்பு, ஏதோ வரையான ஒரு பிளாஸ்டிசைசர், இது மாதிரி விஷயங்கள் சேர்ந்து தான் வரும். அதை கண்டிப்பா எரிச்சா அந்த மாதிரி எரியக்கூடிய தன்மை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அதுல நேரடியா ஒரு பிளாஸ்டிக்கை கலந்துருக்காங்க அப்படி சொல்ல முடியாது. இந்த உணவில் சேர்க்கக்கூடிய எக்ஸிபியன்ஸ் போட்டிருப்பாங்க, அதாவது ஃபுட் எக்ஸிபியன்ஸ், அதுல டேஸ்ட் என்ஹான்சர்ஸ், இப்படி சேர்க்கக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு ரசாயனம். ஒரு ரசாயனம் எரியறதுல ஒரு சந்தேகமே கிடையாது இல்லையா? அந்த மாதிரி சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள் எல்லாம் வெளியில நம்ம அப்படி பார்க்கிறோம். துளி துளியா அது போய் உடம்புக்குள்ள போகும்போது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி பாதிப்பை உண்டாக்கும் பாருங்க. நிறைய இன்னைக்கு இந்தியாவில் சிறு குழந்தைகளுக்கு, அதுவும் குறிப்பா ஒரு ஆய்வு ரொம்ப அதிர வச்சது ஒரு 4 நாள் முன்னாடி நான் தெரிந்து கொண்ட விஷயம், இந்தியாவில் குழந்தைகளுக்கான புற்றுநோயில் 2வது பெரிய இடமாக இருப்பது சென்னை. எவ்வளவு, டெல்லி தான் முதல், 2வது சென்னைங்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வருது அப்படின்னா, அந்த குழந்தைகள் சாப்பிடக்கூடிய தின்பண்டங்கள், சிறு மிட்டாய்கள், இது மாதிரி விஷயங்கள் புதுசாக எக்கச்சக்கமா இன்னைக்கு சந்தையில கிடக்கு. நம்ம குழந்தை மகிழ்ச்சியா இருக்கே, அது ரொம்ப சிரிக்குது, அது சந்தோஷப்படுதுன்னு நம்ம போய் வாங்கி கொடுக்கிற ஒரு விஷயம் அவர்களுடைய உடல் நலத்துக்கே ஆபத்தான ஒரு விஷயமா மாறுது. அதனால மீண்டும் மீண்டும் நான் சொல்ல நினைப்பது என்னன்னா, நாம என்னைக்கோ சாப்பிட்ற ஒரு மருந்தை எவ்வளவோ உத்து பார்க்கிறோம், என்ன அச்சப்படுறோம், எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. தினம் சாப்பிடக்கூடிய உணவுல அந்த உணவு ஆபத்து இல்லாததா, ரொம்ப சரியான ஒரு விஷயமாங்கிறத அச்சப்பட வேண்டாம். ஆனா விழிப்புணர்வோடு பார்த்து நாம் பழகிய உணவுகளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பதும், புதிய உணவுகள், புதிய தின்பண்டங்கள் வந்தால் எச்சரிக்கையோடு அணுகுவதும் தான் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான மிக முக்கியமான வழி.